ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சரிசியும் பச்சை பயிரும் போட்ட இடியாப்ப மாவு எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். பச்சரிசியை காய வச்சு வறுத்துடுறோம். அதே மாதிரி பச்சை பருப்பையும் வறுத்து அது கூட சேர்த்து அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோம். வேக வச்சு எடுத்த அந்த மாவை சலிச்சு வச்சுக்கணும். இது நல்ல வாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படி வெந்துருச்சுன்னா அது அப்படியே கட்டியாக இருக்கும். அதில் தண்ணி தெளிக்கக்கூடாது. இட்லி பாத்திரத்தில் மட்டும் தண்ணி வைக்கணும். இந்த வாசமாக இருக்கிற அந்த இதை அப்படியே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் உடச்சி விட்டு சலிச்சு வச்சுக்கணும். சலித்து டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அது உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இதில் இடியாப்பம் செஞ்சால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப சீக்கிரமாக ஜீரணமாகிற மாதிரி இருக்கும். பச்சரிசி சிலவருக்கு பிடிக்காது. இதில் பாசிப்பயிறு சேர்த்துருக்கனால உடம்புக்கு சூடு குறைவாக இருக்கும். அதனால் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இப்போ நான் அந்த மாவை ரெடி பண்ணி சலித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இடியாப்பம் செஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் உடச்சி விட்டு சலித்து எடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த மாவில் ஊற்றி வழக்கமாக நீங்கள் பொழிகிற மாதிரி இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடியாப்பம் வந்திருக்கு. இந்த மாதிரி கலராக இருக்கும். இதுக்கு சாம்பார், சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.